ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பார்ட் பி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொஸ்டின் சைடில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா M2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ M2 அப்படின்னா மேட்ரிக்ஸ் 2x2. ஓகேவா? M2 அப்படின்னா சொல்யூஷன் போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா M2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த M2ங்கிறது ஒரு 2x2 ஒரு 2x2 கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா 2 ரோ 2 காலம். ஓகேவா? அதை நம்ம எப்படி எழுதலாம்னா சைடில் எழுதிக்கிடுவேன். அந்த M2ங்கிற ஒரு செட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ள எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸா இருக்கும். 2x2 மேட்ரிக்ஸா எக்ஸெட்ரா நிறைய மேட்ரிக்ஸ் இருக்கும். அது எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸா இருக்கும். ஸோ அது மீனிங் அதான். M2னா 2 ரோ 2 காலம் வச்ச ஒரு மேட்ரிக்ஸோட செட்டு. ரைட்டா? ரைட். அந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா அதுல ஒரு வேர்டு இருக்கு, நான் சிங்குலர் அப்படின்னு. நான் சிங்குலர்னா இங்க இருந்து எந்த மேட்ரிக்ஸ் நீங்க எடுத்தாலும், சப்போஸ் இதுல இருந்து ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கும், அந்த மேட்ரிக்ஸ் ஏவா இருக்குன்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா, ஓகேவா, ஏபிசிடி இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கும், ஏபிசிடி ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நீங்க மாடுலஸ் எடுத்தா, மாடுலஸ்னா என்ன, ஏடி மைனஸ் சிபி. ஓகேவா? இப்படி மாடுலஸ் எடுத்தா அதோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்படின்னா அர்த்தம் என்ன, இம்ப்ளைஸ் ஏடி மைனஸ் சிபி நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். இதுதான் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மைன் மாடுலஸ் எடுத்தா வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா வந்தா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்ப M2 என்ன, அப்படி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அதுவும் 2x2 மேட்ரிக்ஸை கொண்ட ஒரு பெரிய செட்டு தான் இந்த M2. அப்படிப்பட்ட இந்த M2 வந்து குரூப்பா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். குரூப்பான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா இன்னொரு வேர்டு இந்த கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, அண்டர் யூசுவல் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம குரூப்பை பொறுத்த மட்டும் மல்டிபிகேஷன் எப்படி நம்ம சிம்பிள் பண்ணோம்னா டாட்னு சொல்லுவோம். அப்ப நம்மளோட வேலை என்ன, to prove that என்ன, M2 comma dot is group is group இது ஒரு குரூப்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய வேலை. புரியுதா? M2ங்கிறது இது, இந்த டாட்டுங்கிறது ஒரு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, யூசுவல் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன். அப்படின்னா மல்டிபிகேஷன் தான் அந்த டாட்னு சொல்லுவோம். அப்போ M2 இது ஒரு குரூப்னு சொல்லி நம்ம செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய வேலை. அது இல்லாம அது கடைசியில் அபிலியனான்னு செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது லாஸ்ட் கடைசி பார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னா நமக்கு 4 கண்டிஷனை ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ண. ஒன்று க்ளோசர், 4 ஸ்டெப்பை நமக்கு பூர்த்தி செய்யணும். ரெண்டாவது க்ளோசருக்கு அப்புறம் ரெண்டாவது வந்து அசோசியேட்டிவ். தேர்ட் ஒன் வந்து ஓகேவா, க்ளோசர் அசோசியேட்டிவ். தேர்ட் ஒன் வந்து ஐடென்டிட்டி. ஃபோர்த் ஒன் வந்து க்ளோசர் அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி. ஃபோர்த் ஒன் வந்து இன்வர்ஸ். இந்த 4ம் ஒரு செட்ல இருக்குன்னா அந்த செட்டுக்கு பேர் தான், இந்த 4 எதுல இருக்கோ அந்த செட்டுக்கு பேர் தான் குரூப்னு பேர். ஓகேவா? அது இதுல இருக்கான்னு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசர் இருக்கான்னு பார்ப்போம். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இருக்காரு. க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஒரு 2 எலிமெண்ட்ஸ் எடுக்கிறோம், M2ல எடுக்கிறோம், அந்த 2க்கு ஸ்டார் எடுத்தா அதுவும் M2ல பிலாங் டு ஒரு அந்த குரூப்ல இருக்கணும். ஓகேவா? நம்ம இங்க எப்படி எடுக்கணும்னா இம்ப்ளைஸ் எப்படி எடுக்க போறோம்னா இங்க ஏபின்னு எடுக்கும். ஓகேவா? சார் M2ல குரூப்னே எழுதிக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதுல ப்ராப்ளத்துக்கு வரும்போது M2 எடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும்னு சொல்ல, 2 எலிமெண்ட்ஸ் எடுத்து குரூப்ல இருக்குன்னா அதுக்கு ஸ்டார் எடுத்தாலும் குரூப்ல இருக்கணும். ஸோ இதுதான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்குள்ள இது. ஓகேவா? ஸோ அது இங்க இருக்கான்னு போய் செக் பண்றோம். M2ல இருக்கான்னு பார்க்கும். எப்படி பார்க்கும் அப்படின்னா பாருங்க, இங்க ஏபின்னு எடுக்க முடியாது, இங்க எடுத்த மாதிரி ஏபின்னு எடுக்க முடியும். இங்க எப்படி எடுக்கலாம்னா 2 மேட்ரிக்ஸா எடுக்கலாம். ஏன்னா இது 2x2 கொண்ட மேட்ரிக்ஸோடைய செட்டு. அப்ப இங்க இருந்து எடுக்கும்போது மேட்ரிக்ஸா தான் எடுக்க முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏ கமா பி அப்படின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுக்கும். இங்கே எப்படி ஏன்னு எடுக்கும், அதே போல் ஏ கமா பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் M2 எடுக்கிறோம். ஸோ அது நான் சிங்குலர்னு சொன்னதுனால மாடுலஸ் ஏ கமா மாடுலஸ் பி பிலாங்ஸ் டு M2ன்னு எடுக்கிறோம். ஏன்னா அடுத்து என்ன, சின்ஸ் மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0 கமா மாடுலஸ் பி நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்ததுனால. சரி, இப்போ நான் இதுபடி பார்க்கறது ஸ்டார்னு அர்த்தம் டாட். இந்த ஸ்டாருக்கு என்ன இருக்கு, டாட். அப்போ ஏக்கும் பியும் மல்டிபிகேஷன் பண்ணா, ஏ பி மல்டிபிகேஷன் பண்ணி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் கண்டிப்பா M2ல தான் இருக்கும். நீங்க வேணா ஒரு ரெண்டு நம்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஏக்கு ஒரு நீங்க ரேண்டமா, பிக்கு ஒரு ரேண்டமா எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் ஒரு மேட்ரிக்ஸ் ஏவும் பி இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு நீங்க மாடுலஸ் எடுத்தாலும் அதுவும் நாட் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் மாடுலஸ் ஏபி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதுல இருந்து என்ன சொல்லலாம், அப்போ அதுவும் M2ல தான் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ தேர்ஃபோர் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி exits. செகண்ட் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பத்தி. அடுத்து வந்து அசோசியேட்டிவ். க்ளோசர் செக் பண்ணிட்டோமா, அடுத்து அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த மட்டும் நமக்கு அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன, ஏ கமா பி கமா சி குரூப்ல இருக்குன்னா ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இதுவும் செய்யும் இருக்குன்னு சொல்றதான் அசோசியேட்டிவ். ரைட்டா? அப்ப இங்க பொறுத்த மட்டும் நம்ம எப்படி எடுக்கலாம், மேட்ரிக்ஸ் ஏ சரி இப்படி எடுக்கலாமா, மேட்ரிக்ஸ் ஏ பி கமா சி பிலாங் டு M2 அப்படி எடுத்தா, இல்லை நான் சிங்குலரா இருக்கிறதுனால நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் தெரியுமா, ஏ இன்டு பி டாட் பி டாட் சி ஈக்குவல் டு இது எப்படி எழுதுறோம், இந்த ஸ்டாருக்கு பதிலாக நமக்கு டாட், அதனால டாட் வச்சுட்டோம். இங்க எழுதும்போது மாடுலஸ் ஏ டாட் மாடுலஸ் பி இன் மாடுலஸ் சி இப்படி எழுதும். ஸோ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் ஏ நமக்கு ஒரு 2ன்னு கிடைக்குன்னு வச்சுக்கிடுங்க, இது 3ன்னு கிடைக்குது, 4ன்னு கிடைக்குன்னா நம்பரா கன்சிடர் பண்ணி பாருங்க, கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. 2 இன்டு 3 இன்டு 4ம் 2 இன்டு 3 இன்டு 4ம் ஈக்குவல் தானே. அப்போ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட்ஸ். காரணம் என்னன்னா அது எல்லாம் நான் சிங்குலர் தானே. இப்போ மாடுலஸ் எடுத்தால் ஒரு நம்பராக தான் கிடைக்கும். இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் மாடுலஸ் எடுத்தால் ஒரு சிங்கிள் நம்பராக தான் கிடைக்கும். அப்போ ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது நம்பர், 3 நம்பரை இப்படி மல்டிப்ளை பண்ணுறதும் ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணுறது அர்த்தம் ஒன்று தான். அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஐடென்டிட்டி பார்க்க போறோம். சரி, ஸோ அடுத்து ஐடென்டிட்டி. தேர்ட் ஒன் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன, ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ, அதே போல இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ. இதுதான் ஐடென்டிட்டி. ஓகேவா? ஸோ அதே போல இங்க பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம், மாடுலஸ் ஏ ஸ்டார் மாடுலஸ் இ ஈக்குவல் டு ஏ இப்படி எடுத்துக்கலாமா, ஏதாவது ஒன்று மேலே இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்தப்போ அர்த்தம் ஒன்று தான். அப்போ இது எடுத்துட்டு இப்படி எழுதலாம். சரி, இங்க ஈங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டார் அப்படி எழுதலாம், டாட்னு எழுதலாமா. அப்போ இ ஈக்குவல் டு மாடுலஸ், ரைட்டா? ஸோ அது எப்படி எழுதலாம்னா நமக்கு டாட் ஸ்டார் இருந்துச்சுன்னா டாட் வச்சு எழுதலாம், ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்ங்கிறது நமக்கு டாட் தான். அப்போ ஈங்கிறது என்ன அப்படின்னா இங்க 1001 மாடுலஸ் ஈங்கிறது அர்த்தம் என்னன்னா 10, ஐடென்டி மேட்ரிக்ஸ் எப்படி சொல்லுவோம், 1001 சொல்லுவோம். ஸோ இதுக்கு நீங்க மாடுலஸ் எடுத்தா என்ன வரும், மாடுலஸ் சி ஈக்குவல் டு 1 மைனஸ் 0ன்னு கிடைக்கும், மாடுலஸ் சி ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ 1 இங்கே அப்ளை பண்ணுங்க, மாடுலஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் தானே. இப்போ தேர்ஃபோர் இ ஈக்குவல் டு 1
நாட் ஈக்குவல் டு 0 பிலாங்ஸ் டு M2ல இருக்கும். Therefore identity EX6 identity exists. அடுத்து fourth வந்து inverse property. ஸோ இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தமட்டில் நமக்கு ஏ இன்வெர்ஸ்னு எடுப்போம். நமக்கு இது அர்த்தம் என்ன? இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இ இல்லையா? ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இ எப்படினாலும் எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்? அதை பொறுத்த மட்டும் ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸா, அப்போ இங்கே எப்படி எழுதலாம்? மாடுலஸ் ஏ ஸ்டார் மாடுலஸ் ஏ இன்வெர்ஸ் எழுதலாமா? ஈக்குவல் டு இ இப்படி எழுதும். ஓகேவா? வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஈங்கிறது என்னது? நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 இதில் M2ல இருக்குன்னு தெரியும். ஏங்கும் ஏவும் என்னக்குள்ள இருக்கு? M2ல இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ஏ இன்வெர்ஸ் மட்டும் M2ல இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ். ஓகேவா? இ நமக்கு தெரியும். நான் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல இ வந்து M2ல இருக்குன்னு சொல்லிட்டோம். மாடுலஸ் ஏ அது கிளியர்லி நமக்கு என்ன? அது M2ல இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த ஏ இன்வெர்ஸ் இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். அப்போ ஏ இன்வெர்ஸ் M2ல இருக்கணும்னா கண்டிஷன் என்ன? ஏ இன்வெர்ஸை மாடுலஸ் எடுத்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். அவ்வளோதான். இப்போ ஏ இன்வெர்ஸ் நமக்கு ஃபார்முலா தெரியுமா? 12th படிச்சிருக்கோம். 1 / மாடுலஸ் ஏ இன்டு அட்ஜாயின்ட் ஏ. அப்போ நல்லா கவனிங்க. ஏ ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு ஏபிசிடின்னு எடுத்தா மாடுலஸ் ஏ என்ன வரும்? ஏடி மைனஸ் பிசி இன்னும் சிபி எப்படினாலும் எழுதிக்கலாம். இப்படி கிடைக்கும். ஸோ இது என்னது? நமக்கு நாட் ஈக்குவல் டு 0. அதே போல இப்போ ஏ அட்ஜாயின்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டீங்க. அட்ஜாயின்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டா அட்ஜாயின்ட் ஏ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டு இடம் மாற்றுவோமா? டி ஏன்னு மாற்றுவோம். இந்த ரெண்டு சைன் மாற்றுவோமா? அப்போ மைனஸ் சி மைனஸ் பின்னு மாற்றுவோம். இந்த ரெண்டு இடம் மாற்றுவோம், ரெண்டு சைன் மாற்றுவோம். ஸோ இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏடி மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், பிசி தான் வரும். ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும். நாட் ஈக்குவல் டு 0 தெரியும். நான் ப்ரூவ் பண்ணியிருக்கோமா? ஸோ நாட் ஈக்குவல் டு 0 தெரியும். அப்போ நல்லா கவனிங்க. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0 ஏடி மைனஸ் பிசி. அதே போல் இங்கேயும் ஏடி மைனஸ் பிசி. ஓகேவா? இதுக்கு நம்ம அதாவது மாடலஸ் பார்த்தா தானே வரும். ஸோ இப்படி வரும். அப்போ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0 இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ கண்டிப்பாக இதனுடைய பெருக்கல் பலன் வகுத்து பெருக்கி மல்டிபிகேஷன் கால்குலேஷன் பண்ணால் அந்த ஏ மைனஸ் என்ன தான் வரும்? நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும். அப்போ தேர்ஃபோர் இங்கே இருக்கிற எல்லாமே நாட் ஈக்குவல் டு 0. அப்போ தேர்ஃபோர் இன்வெர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆகும். புரியுதா? ரைட். இப்போ நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இது அபிலியனான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். டு செக் M2, டாட் இஸ் அபிலியனான்னு பார்க்க போறோம். இஸ் அன் அபிலியனான்னு நம்ம செக் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி காமோடிட்டி ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்றோம். அதுபடி வந்துட்டு அப்படின்னா ரைட் அப்படி இல்லைன்னா இல்லை. ஓகேவா? சரி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டு செக் M2, டாட் இஸ் அன் அபிலியன். இது அபிலியனான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்போ அபிலியனா இருந்தால் என்ன சுத்தம்? எக்ஸ் 4 குரூப்பையும் 4 ப்ராப்பர்ட்டியும் நமக்கு பூர்த்தி செய்யணும். அதே போல காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு பூர்த்தி செய்யணும். அப்போ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன ஆகும்? ஏ ஸ்டார் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ இப்படி இருக்கணும். ரெண்டு ஈக்குவலா இருந்தா காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்படி இருக்கான்னு பார்ப்போமா? இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதும். அதாவது எப்படி எழுதலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டாட் பி இப்படிதான் எழுதணும். பி டாட் ஏ இது ஈக்குவலா இருக்குமா? ஒரு மேட்ரிக்ஸுக்கு நம்ம இப்படி எடுக்கணும். ஏ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபியும் ரெண்டு மேட்ரிக்ஸ் இப்படி மல்டிப்ளை பண்றீங்க, மாற்றி வச்சு மல்டிப்ளை பண்றீங்கன்னா அது ஈக்குவலா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா ஈக்குவலா இருக்காது. அப்ப இது ஈக்குவலா இருக்குமா? இருக்காது. அப்ப இதே ஈக்குவலா இருக்காதுன்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா ஈக்குவலா இருக்குமா? ஸோ இருக்காது. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் ஈக்குவலா இருக்காது. அப்போ உங்க காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிட் ஆகாது. அப்ப என்ன சொல்லலாம்? இட் இஸ் நாட் an abelian. ஸோ இது வந்து அபிலியன் கிடையாது. அப்படி சொல்லி ஒரு குரூப் தான். M2, டாட் வந்து ஒரு குரூப் தானே தவிர அபிலியன் கிடையாதுன்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் தான் நம்ம வந்து
இதே போல் பார்ட் பி கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இல்லை டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினை கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கிளாஸில் வீடியோவாக தரேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.